அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 நாள் காவலில் எடுக்கப்பட்ட மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் திருப்பூர் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொள்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். சர்ச்சைக்குரிய வகையில் பள்ளியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வழக்குல கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் நேற்றைய தினம் அனுமதி வழங்கியது. அதனை அடுத்து சைதாப்பேட்டை போலீசார் மகாவிஷ்ணுவை 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில நேற்று இரவு மகாவிஷ்ணுவுடைய வீடு இருக்கக்கூடிய திருப்பூருக்கு காவல்துறை அழைத்து சென்றிருக்கார்கள். இன்று காலையில திருப்பூரில் மகாவிஷ்ணுவுடைய வீடு மற்றும் அலுவலகத்துல நேரடியாக அழைத்து சென்று சோதனை செய்து விசாரணை மேற்கொள்வதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்காங்க. 3 நாள் காவலின் போது இந்த சர்ச்சைக்குரிய வீடியோக்கள் குறித்து பல்வேறு கேள்விகளை மகாவிஷ்ணுவிடம் காவல்துறை கேட்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சர்ச்சைக்குரிய வீடியோவை பேசிய கருத்துக்கள் குறித்தும், அதே போல பல்வேறு அதாவது பணம் வாங்கி பேசினாரா, அவருடைய வங்கி பண பரிவர்த்தனை உள்ளிட்டவைகள் குறித்தெல்லாம் இந்த விசாரணையின் போது ஆய்வு செய்யக்கூடிய நிலையில நேரடியாக அவருடைய வீடு மற்றும் அலுவலகத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்காக மகாவிஷ்ணுவை நேற்று இரவு சைதாப்பேட்டை போலீசார் திருப்பூருக்கு அழைத்து சென்றிருக்கார்கள். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.